எல்லாருக்கும் நமஸ்காரம். நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே. கற்பார் 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 ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புல்பா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நல்பால் நல்பால் நல்பாலையோதில் வாழும் சராச்சரம் முற்றவும் நல் பால குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. இன்றைய தினம் தலைப்பு ராம குணானுபவம்னு எடுத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் ராமாயணமே ஒரு அனுகிரக கிரந்தம். வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குற கிரந்தமாம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமரே ராமாயணம்ங்கிற தலைப்பில் வாழ கற்றுக் கொடுக்குறார் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட கிரந்தம் ராமாயணம்ங்கிறது. எப்போவோ பல வருஷங்களுக்கு முன்னாடி ராமர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக காட்டுக்கு போனார். மனைவியெல்லாம் கூட்டிண்டு அவர் மனைவியை யாரோ கடத்திட்டு போயிட்டா. கடத்தின்னு போனவனை வதம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவியை மீட்டுன்னு ராஜாவானார். இப்படி ஒரு நார்மல் கதை கிடையாது, ஒரு ஸ்டோரி இல்லை. அது நம்மளுக்கு ஒரு லைஃப் லெசன். ராமாயணம்ங்கிறது லைஃப் லெசன். நம்மளுக்கு எத்தனையோ விஷயம் கற்றுக்க முடியுமே ராமாயணம் கிட்டேந்து. என்ன சொல்லி கொடுக்கறது ராமாயணம்? ஆதாரமா எது நேர்ந்தாலும், வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும், சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ மானமோ அவமானமோ வெற்றியோ தோல்வியோ எது நேர்ந்தாலும் சத்தியம் தர்மம் இதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா? ராமாயணம்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபிக்ஷன், இட்ஸ் நாட் மித்தாலஜி. நிஜமாக நடந்தது. சரி, நிஜமாவே நடந்தது. ஹிஸ்ட்ரி எப்பயோ நடந்தது, இப்போ அப்சொலீட்டாக போயிடுது, யாராலையும் அதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னும் லேசாக எடுத்துன்றக்கூடாது. நம்ம அதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிற பட்டியல் போயிட்டே இருக்கு. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்கிறார் நம்மாழ்வார். கற்றுக்கணும்னு நினைக்கிறவன் ராமரை விட்டுட்டு மற்ற அல்ப விஷயங்களை கற்றுப்பானே. ராமரை கற்றுக்கணும் அல்லவா? கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ இருக்குது. நிறையா இன்னும் டிகிரி பண்ணலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், லா பண்ணலாம், மெடிசன் பண்ணலாம், எத்தனையோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு லைஃப்பில் யூஸ் ஆகுமோ? யூஸ் ஆகும். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு யூஸ் ஆகும். ஒரு நல்ல வேலை தேடிக்கலாம், சம்பாதிக்கலாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய க்ரைசிஸ், ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம படித்த டிகிரியோ, சின்ன வயசில் படித்த A+B² ஃபார்முலாவோ E=MC², அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு கை கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் ராமாயணம் கை கொடுக்கும். ராமர் கை கொடுப்பார். நம்மளுடைய கேள்விக்கெல்லாம் விட யார்கிட்ட இருக்கும்னா ராமர்கிட்ட இருக்கும். கடலில் இல்லாத முத்தா ராமருங்கிற குணக்கடலில் அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாததும் உண்டா? இப்போல்லாம் என்னவோ ராமனை வில்லனாக போர்ட்ரே பண்ணி ராவணனை ஹீரோவாக போர்ட்ரே பண்ணிலாம் ஏதோ புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறா. ராமாயணம் த்ரூ ராவணாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு சீத்தையை பிடிச்சது, நான் கடத்திட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி ராவணன் சொல்கிற மாதிரிலாம் நிஜமாவே எழுதுறா. அதனால தான் இந்த மாதிரி களி முத்தி போயிடும், களி முத்திடும்னு தெரிஞ்சுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மாழ்வார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு எழுதியிருக்கார். ராமபிரானை கற்றுக்கணும், ராமனுடைய குணங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ராமகுணானுபவம்ங்கிற தலைப்பு. இப்போது
we will traverse through Ramayanam through 8 gunas of Ramar. ராமருடைய 8 குணங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். அதன் மூலமாக நம்ம ராமாயணம் பார்த்துட்டே வரலாம். இந்த 8 குணங்களையும் ஸ்ரீ அண்ணா எழுதின ராமகதாமிருத சாரம் அப்படிங்கிற கிரந்தத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சௌந்தர்யம் ஜனகாய சௌந்தர்யம் ஜனகாய ஜனகாய நாதசவிதே சௌஷீல்யம் நாதசவிதே சௌஷீல்யம் ஆதர்ஷிதம் சௌலഭ்யஞ்ச குஹாய சௌலഭ்யஞ்ச குஹாய சௌலഭ்யஞ்ச குஹாய வாரிணிதயே 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 காம்பீர்யம் காம்பீர்யம் அத்யத்புதம் காம்பீர்யம் அத்யத்புதம் வாரிணிதயே காம்பீர்யம் அத்யத்புதம் ஔதார்யஞ்ச விபீஷணாய ஔதார்யஞ்ச விபீஷணாய 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 கபயே கபயே வாத்சல்யமபி கபயே வாத்சல்யமபி கபயே வாத்சல்யமபி ஆர்ஜவம் 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 ராக்ஷஸ்யை ச ராக்ஷஸ்யை ச ராக்ஷஸ்யை ச ராக்ஷஸ்யை ச ஆர்ஜவம் ராக்ஷஸ்யை ச மயி பிரபோ ரகுபதே காருண்யம் காருண்யம் அவ்யாஜதः மயி பிரபோ ரகுபதே காருண்யம் அவ்யாஜதः. இப்போ முதல் குணத்தை நம்ம பார்க்கலாம். சௌந்தர்யம் ஜனகாய சௌந்தர்யம் ஜனகாய சௌந்தர்யம்னா அழகுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சரி, அழகு ஒரு குணமா? அழகா இருக்கிறது என்ன நம்ம கையிலையா இருக்கு? அழகை எப்படி ஒரு குணம்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இது முக்க அழகை குறிக்கல, அகத்தினுடைய அழகை குறிக்கிறது. எப்பவுமே அகத்தில் இருக்கிற அழகு தான் முகத்துக்கே ஒரு சௌந்தரியத்தை சேர்க்கும். எப்போ ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு அவளுடைய முக அழகை எப்போ பர்சீவ் பண்ணுறோமோ அது மன அழகை வச்சு தான். அதாவது ஒருத்தருக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, நம்ம மனசு சரியில்லை அப்படின்னா அவளை கண்டாலே பிடிக்காம போயிடும் இல்லையா? அப்படி ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதனால இது அக அழகையும் குறிக்கிறது. இப்போ ராமரோ ராகேந்து வதனம் குணவந்தம்னு சொல்கிறார் தீட்சிதர் ராமச்சந்திரம் பாவயாமிங்கிற கீர்த்தனத்தில். அப்பேற்பட்ட ராகேந்து வதனம், சூரிய சந்திர நேத்திரங்களோடு அவ்வளோ அழகாக இருப்பாராம். ராமருடைய வதனமே அவ்வளோ சௌந்தரியத்தோடு இருக்குமாம், லாவண்யத்தோடு இருக்குமாம். குணவந்தம், மனசில் ஹிருதயத்திலையும் அத்தனை குணங்கள், சதகோடி சதகுண அப்படின்னு சொல்கிறார் வேதாந்த தேசிகர். அனந்த கோடி குணங்கள் இருக்குது ராமர் இடத்துல. அப்போ ஹிருதயமும் அவ்வளோ அழகாக இருக்கும், மனசும் அவ்வளோ நல்ல மனசு, குணவந்தம். அதனால சௌந்தர்யம் பரிபூர்ணமாக ராமர் இடத்துல இருக்குது. அந்த சௌந்தர்யம் எல்லாரையும் ஈர்க்குமாம். பொதுவாகவே மனுஷாலேயே 3 விதமான கேட்டகரியாக பிரிக்கலாம்.
தர்ஷனஹா, பிரியதர்ஷனஹா, ஏக பிரியதர்ஷனஹா அப்படின்னு 3 விதமான கேட்டகரியாக பிரிக்கலாம். தர்ஷனஹா பார்க்கலாம், இந்த மனுஷரை பார்க்கலாம், ஆனால் போய் பேசிடக்கூடாது, பேசினா மாட்டின்றுவோம். அதனால பேசிட மட்டும் கூடாது, பார்க்கலாம், பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருப்பா, அது தர்ஷனஹா கேட்டகரி. பிரியதர்ஷனஹா பார்க்கலாம், பார்த்து போய் பேசலாம், ஹலோ எப்படி இருக்கேள்னு கேட்கலாம், நல்லா பழகலாம், அவன் ஒரு மாதிரி அப்ரோச்சபிளாக ஒரு அமியபிளாக இருப்பா. இவா பிரியதர்ஷனஹா இந்த கேட்டகரியை சேர்ந்தவா. ஏக பிரியதர்ஷனஹா அதாவது நம்மளுக்கு தோணும் இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் இந்த பிளானட், எனக்கு இவரோடையே இருக்கணும்னு தோன்றது, இவரோட இருந்துடணும், இவரோடையே காலம் பூரா கழிச்சிடணும், பேசணும், பழகணும், பேசணும்னு தோணும் இல்லையா, அவர் ஏக பிரியதர்ஷனன். இப்போ ராமர் தர்ஷனஹாவா, பிரியதர்ஷனஹாவா, ஏக பிரியதர்ஷனஹாவா? 3மே இல்லையாம். சதைக பிரியதர்ஷனஹா சதைக பிரியதர்ஷனஹா. ஏக பிரியதர்ஷனஹா சொன்னோம் இல்லையா, ஒருத்தரை பார்த்தாலே அவளோடையே இருக்கணும்னு ஒருத்தருக்கு தோணும்னு. அப்படின்னு ராமரை பார்க்குற அத்தனை பேருக்கும் தோணுமா, ராமரை பார்க்க அத்தனை பேருக்கும் இவரோட இருந்துடணும்னு அப்படியே மனசை ஏக்கப்படுமா. ஒரு அணிலுக்கும் தோணும், ஒரு குரங்குக்கும் தோணும், ஒரு பசுவுக்கும் தோணும், ஒரு பட்சிக்கும் தோணும், ஒரு பாமரனுக்கும் தோணும், பண்டிதனுக்கும் தோணும், ஏழைக்கும் தோணும், பணக்காரனுக்கும் தோணும், மகாராஜாக்கும் தோணும், ஒரு காட்டுவாசி வேடுவன் குஹனுக்கு தோன்றதே. ரிஷிகள் எல்லாரும் ராமரை பார்த்து மோகிச்சு போறா, முனிகள் எல்லாருக்கும் தோன்றது ராமரோட இருக்கணும்னு. அப்படி சதைக பிரியதர்ஷனனா ராமர் இருக்கார். ராமரோடையே இருக்கணும்னு யாருக்கு தோணித்து? அப்படிங்கும்போது ராமருடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கும் போது சௌந்தரியம் சீதாயைன்னு சொல்லியிருக்கலாமே ஸ்ரீ அண்ணா. எதுக்கு மெனக்கெட்டு சௌந்தரியம் ஜனகாய அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, சீதை தான் ராமரை மயங்கி போய் கல்யாணம் பண்ணிட்டா, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையாம். ஆனால் எதுக்குமே மயங்க மாட்டார் அப்படி ஒருத்தர் இருக்காராம். எதுக்குமே மயங்க மாட்டார், எதுக்குமே அதிர்ச்சி அடைய மாட்டாராம். விஷய சுகம் உலக விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஈடுபாடே இருக்காது, அப்படி இருப்பாராம் ஒரு என்லைட்டன்ட் பர்சனா. யாரு? நம்ம ஜனகர். கர்மயோகினா கர்மயோகி, அப்பேற்பட்ட கர்மயோகி அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். யாரு? கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அப்பேற்பட்ட கர்மயோகி கர்மாலேயே தன்னுடைய வேலையிலேயே மக்னமா இருப்பாராம், வேற எதுவும் தெரியாது. அப்பேற்பட்ட ஜனகரே ராமர் வந்ததும் அப்படியே ரசிச்சு வர்ணிக்கிறாராம். அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணாலோட சேர்ந்து மிதிலைக்குள்ளே வரா. அங்கே ஒரு யாகசாலை இருக்குது, மிதிலையில் இருக்கிற யாகசாலைக்கு முன்னாடி ஜனகர் இருக்கார். அப்போ இவன் 3 பேரையும் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணால் வர்றதை அவர் பார்க்குறார். பொதுவாகவே எல்லாரும் ஜனகரை விதேகன்னு சொல்லுவாராம், தேக பிரஜையே இல்லாமல் இருப்பாராம், அப்படி என்லைட்டண்டாக ஒரு ஞானியாக தேக பிரஜையே இல்லாமல் இருப்பாராம். இப்போ ராமலக்ஷ்மணால பார்க்குறார் ஜனகர், விதேகன்னு சொல்லுவா, விதேகனாவே போயிட்டாராம், அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாராம். ராமலக்ஷ்மணால பார்த்ததும் உடனே விஸ்வாமித்ரருக்கு பார்த்து அந்த அடுத்த க்ஷணமே முடிவு பண்ணிட்டாராம், இவா 2 பேரும் நம்மளுக்கு மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டாராம். இப்போ வரப்போகிற மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, விஸ்வாமித்ரர்கிட்ட கேட்குறார். இமௌ குமாரௌ பத்ரம் தே குமாரௌ பத்ரம் தே இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ம கதி வீரௌ கஜசிம்ம शार्दूल वृषभोपमौ पद्मपत्र विशालाक्षौ खड्गतूणीधनुर्धरौ खड्गतूणीधनुर्धरौ इमौ कुमारौ भद्रं ते. ஜனகருக்கு அத்தனை உற்சாகமாக ராமரை பார்த்த அப்புறம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்.
அப்படியே எக்ஸைட்டடாக இருக்கார் இல்லையா, அந்த உற்சாகத்தில் ஒரு கோர்வையாகவே பேச வரலையாம், கோஜண்டாக பேச வரலையாம். அவர் சொல்கிறார், இமா குமாரவ் பத்ரம் தே, இந்த 2 குமாரர்கள் விஸ்வாமித்திரரே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், இந்த 2 குமாரர்கள் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாராம். இமௌ குமாரோ பத்ரம் தே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 குமாரர்களை அழைச்சிண்டு வந்தீரே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அர்த்தமாம். அப்படி அத்தனை சந்தோஷம் இவாளை பார்த்த அப்புறம் கேட்குறார் விஸ்வாமித்திரர் இடத்துல, இவா யாரு, இவாளுடைய தேஜஸை பார்த்தா இவாள்லாம் தேவர்களோன்னு தோன்றது, அஸ்வினி குமாரர்களோன்னு தோன்றது, அவ்வளோ பராக்கிரமம் உள்ளவாளா தெரியறா, அப்படியே கட்க தோணி தனுர்தரம் ஆயுதம்லாம் எடுத்துன்னு வந்திருக்கா, வில்லம்பெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கா இல்லையா. அதை பார்த்துட்டு சொல்றார், யார் இவா அப்படியே நடக்கிறதே, கஜசிம்மகதி வீரவ், கஜசிம்மகதி வீரவ், அப்படியே மிஸ்ர கதியில யானை ஆட்டம் கஜ கதியில வராராம், தக்கிட்ட தக்க திம்மின்னு. அந்த சிம்ஹம் மாதிரி, ஷார்தூலம் புலி மாதிரி அந்த கம்பீரமா இருக்காராம் அப்படி ராமர் பார்க்கறதுக்கே. ஷார்தூல ரிஷபோபமௌ, ரிஷபோபமௌ, இந்த காளமாடு ஒரு கனத்த பார்வையா பார்க்குமா. அப்போ அந்த பார்வையில அந்த ராமருக்கு இருக்கிற அந்த ஆழம், அந்த கனத்தை பார்ப்பார் இல்லையா ராமர், அந்த ஆழம், அந்த அழுத்த பார்வை, அதை பார்த்தா காளமாடு பார்க்குற மாதிரி இருக்கான். அது ஒரு காம்ப்ளிமெண்ட். ஆனால் அப்புறம் ஜனகருக்கே தோணி போயிட்டான், சச்சா வரப்போகிற மாப்பிள்ளைய போய் நம்ம மாடு மாதிரி நிற்கிற யானை மாதிரி நடக்கிற ஏதோ சொல்லிட்டோம், தப்பாக நினச்சுன்ற போகிறாதேங்கிறதுக்காக பத்மபத்ர விஷாலாக்ஷோ, பத்மபத்ர விஷாலாக்ஷோ, தாமரை கண்ணனா இருக்காரே, தாமரை கண்ணனா இருக்காரே, இவர் யாருன்னு சொல்லுமே சொல்லுமே. அப்புறம் தோணித்தான் திடீர்னு, கதம் பத்மியாமிக பிராப்தவ், இவாளை நடத்தியே வாங்கி அழைச்சிட்டு வந்தேள், இவா 2 பேரையும் என்னது இது இப்படி நடத்தி அழைச்சிட்டு வரலாமா, கால் நோகாதா, இவர்களுடைய பாதம் பார்க்க அவ்வளோ மிருதுவாக சாஃப்டாக இருக்கே, கால் நோகாதா, இப்படி நீங்கள் நடத்தி அழைச்சின்னு வரலாமா, உங்கள் குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் இப்படி நடத்தி அழைச்சின்னு வந்திருப்பேளா, அதுலேருந்தே தெரியறது இது உங்கள் குழந்தை இல்லைன்னு, அதனால இது யார் சொல்லுமே, யாருடைய புத்திரர்கள், கஸ்யவாமுனே எந்த குலத்தை சேர்ந்தவா, யாருடைய புத்திரர்கள் சொல்லுமே, எதுக்காக இங்கே வந்திருக்கா சொல்லுமே, இவாளை பற்றி சொல்லுமே அப்படின்னு ஜனகரே பேசிட்டு இருக்காரா, சொல்லுமே சொல்லுமேன்னு. விஸ்வாமித்திரர் எப்படி சொல்றது அப்புறம், இப்படி ராமருடைய அழக சௌந்தரியத்தை ரசிச்சு 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 வர்ணிச்சவர் ஜனகர். ராமருடைய சௌந்தரியம் ஒருத்தர் அப்படி அட்ராக்ட் பண்ணியிருக்கு, ஆகர்ஷணை பண்ணியிருக்கு அப்படின்னா, சௌந்தர்யம் ஜனகாய முதல் குணமாச்சு. இப்போ 2வது குணம், சவிதே சௌஷீல்யம் சௌஷீல்யம் சௌஷீல்யம், நாத சவிதே சௌஷீல்யம் ஆதர்ஷிதம். எங்க ஆதர்ஷனை பண்றாரு, எங்க காண்பிக்கிறார் ராமர் சௌஷீல்யத்தை அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தது பார்க்க போறோம். ராம சீதா கல்யாணத்தோட பாலகாண்டம் முடியறது. அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டத்தில் ஜாம்னு அந்த சீதாராமாள் அந்த திவ்ய தம்பதி 12 வருஷம் வாழலாம் சுகம்மா. 12 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ராமர் சதைக பிரிய தர்ஷனஹானம். பை த டைம் எல்லாருக்கும் தோணி போயிட்டா, எல்லா அயோத்தி ஜனங்கள் வாசிகள் பிரஜைகள் எல்லாருக்கும் தோணி போயிட்டான், ராமருக்கு முடி சூட்டியே தீரணும், ராமர் தான் அடுத்த சக்கரவர்த்தியாக வரணும் அப்படின்னு. சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த ராமரை சக்கரவர்த்தியா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறா. ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அவருக்கு என்ன வேணும்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுன்னு இருக்கக்கூடாது, பிரஜைகளுக்கு என்ன வேணும், பிரஜைகளுடைய மனசில் என்ன ஓடுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுன்னு இருக்கணும். தசரதரை பற்றி கேட்கணுமா, அவருக்கு தெரிஞ்சுடுத்தான் அயோத்தி ஜனங்கள்லாம் அதை தான் ஆசைப்படுறா, பிரஜைகள்லாம் அதை தான் ஆசைப்படுறா, ராமருக்கு இப்போவே முடிய சூட்டிடணும், பட்டாபிஷிக்தனா ஆக்கிடணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறது தசரதருக்கு. சரி, பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடலாம் ராமருக்கு. என்னைக்கு பண்ண போறார், நாளைக்கே பட்டாபிஷேகம் பண்ணிடலான்னு. பொதுவாகவே சுபஸ்ய சீக்கிரஹான்னு சொல்லுவா, அதாவது ஒரு சுப காரியம் இருந்ததுன்னா அது தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடாதான், நல்ல நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது தள்ளி போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதான். நல்ல சுப காரியம்னு இருக்குது அப்படின்னா அது சட்டு புட்டுன்னு பண்ணி முடிச்சுடணும். அதனால தசரதர் பார்த்தார், சரி பிரஜைகள்லாம் ஆசைப்படுறாளா, பட்டாபிஷேகம் வச்சுடலாம், நாளைக்கே வச்சுடலாம் அப்படின்னு ஓவர் நைட் டிசைட் பண்ணி பட்டாபிஷேகம் வைக்க போறார்.
அதுக்கே இதோ இப்போ நிற்க போகிறது. ஒரு மாதம் முன்னாடியே டிசைட் பண்ணி போஸ்டரெல்லாம் அடித்து வால் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி எல்லா அயோத்தி மக்களுக்கும் இன்விடேஷன்லாம் அனுப்பிச்சு ராம பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸ் பண்ணால் எத்தனை பேர் கிளம்பியிருப்பாலும் இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காக. அன்அப்போஸ்டாக பட்டம் கட்டிக்க வேண்டிய ராமருக்கு ஓவர் நைட் எப்படி ஒரு அப்போசிஷன் வந்தது? மந்தர கூனி அப்படின்னு ஒருத்தி. இந்த கூனிக்கு மட்டும் விருப்பமே இல்லையா ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுல. அப்படியே வெறுப்போடு உட்காந்துருக்கா. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாளாம். எல்லாருக்கும் சந்தோஷமாக தெரியறதே, இவளுக்கு மட்டும் அதை நோக்கி அவ்வளோ வெறுப்பு. சரி நிறுத்திடலாம், எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு கைகேயினுடைய அறைக்குள்ளே போகிறாளாம் கூனி. கைகேயினுடைய அறைக்குள்ளே போனால் அவள் சந்தோஷத்தில் உட்காண்டிருக்காளாம். என்னுடைய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, என்னுடைய ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது அப்படின்னு. கைகேயிக்கு பார்க்க போனால் பரதனை விடையே ராமர் மேலே தான் ஒரு மாத்து வாத்சல்யம் அன்பு இதெல்லாம் அதிகமாக. அதனால் அவள் அப்படி காத்துன்னு இருக்கா ராமருடைய பட்டாபிஷேகம் எப்போ தான் வருமோன்னு. அந்த சந்தோஷத்தில் இருக்கா. கூனி உள்ளவரா சந்தோஷம் மேலீட்டில் தன் கழுத்தில் இருக்கிற மாலையை கூனிக்கு பரிசாக வேற போடுறாளாம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு. கூனி பார்த்தா இவளோட மனசை மாற்றுறதுக்கு நம்ம ரொம்ப பிரயத்னம் பண்ணோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சாலாம். சரி அப்படின்னு முள்ளமாக பேச ஆரம்பிக்கிறா. கைகேயி இதோ பாரு, ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கிறது, உன் சொந்த பிள்ளைக்கா பட்டாபிஷேகம் நடக்கிறது, உன் சொந்த பிள்ளைக்கா நடக்கிறது, நீ ஏன் எவ்வளோ சந்தோஷப்பட்டுன்னு உக்காண்டிருக்கன்னு கேட்டாலாம். எவ்வளோ சந்தோஷப்படுற? உன் புள்ள பரதனுக்கு தானே ராஜ்யம் எல்லாம் போகணும். உன் புள்ள பரதன் ஆள வேண்டிய ராஜ்யத்தை இப்போ ராமன் ஆள போகிறான். நீ என்னடானா பட்டாபிஷேகத்தை விட்டா நடத்தியே வச்சிருவ போல் இருக்கு, அப்படி இப்படி உட்காண்டிருக்க, இவ்வளோ சந்தோஷமாக உட்காண்டிருக்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கூனி கேட்குறா. கைகேயிக்கு இது அப்படியே தலை மேலே இடி விழுந்த மாதிரி இருந்துதான் கூனி சொல்கிற சொற்கள்லாம். உடனே அப்படியே அவ கோபப்பட்டுன்னு கத்துறாளாம் கூனிய. பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பழம் நழுவி பாலில் விழுந்தால் போலாச்சே, பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பழம் நழுவி பாலில் விழுந்தால் போலாச்சே, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுண்டோரு காலே. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, எவ்வளோ சுப காரியம் அது, அதை நிறுத்தணும்னு இப்படி பேசுறியே நீ. நாங்கள்லாம் படித்தவா ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ராமருக்கு முடி சூட்டணும்னு, நீ யார் பாமரம் அந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தணும்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கத்துறாளாம் கைகேயி. ஆனால் எப்படியோ மந்தர பொறுமையாக அப்படியே பேசி 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 கைகேயினுடைய மனசையும் பிரஷ்டமாக்கிடுறா. கைகேயி போகிறாளாம் தசரதர்கிட்ட. போய் என்னைக்கோ தசரதர் கொடுத்த அந்த 2 வரங்களை ஞாபகப்படுத்தி இப்போ கேட்குறாளாம். முதல் வரம், என்னுடைய புள்ள பரதன் தான் இந்த உலகத்தையே ஆளணும், சக்கரவர்த்தினா உலகத்தையே ஆளணும், அப்பேற்பட்ட பதவி அப்பேற்பட்ட பொசிஷன் அது என்னுடைய என் பிள்ளையான பரதனுக்கு கிடைக்கணும். 2வது வரம், ராமர் காட்டுக்கு 14 வருஷம் போனோம் அப்படின்னு கேட்டாளாம். தசரதருக்கு இது எப்படி இருந்ததா? கம்பநாட்டாழ்வார் சொல்றார், உடம்புல வேலை பாய்ச்சி அந்த வேலை திரும்பியும் எடுத்துட்டு பட்ட இடத்துல பாய்ச்சினா எவ்வளோ வலிக்கும், அவ்வளோ இதை கேட்டதும் மனசு வலிச்சுதான் தசரதருக்கு. ஆனால் வாக்கு தவற மாட்டார். அதனால இந்த வரங்களை கொடுத்தே தான் தீரணும். கொடுத்துட்டு மூர்ச்சையாகி கைகேயினுடைய காலிலேயே விழுந்துட்டாராம் மூர்ச்சையாகி. இப்போ கைகேயி ராமர்கிட்ட இந்த செய்தியை சொல்லணும். ராமரை வழவழிக்கிறா, கூப்பிட்றா. ராமரும் வரார். இதுவரைக்கும் பட்டாபிஷேகம் தான் நினச்சிட்டு இருக்கார், இப்போ எல்லாம் மாற போகிறது. ராமர் வரார். அப்போ கைகேயி என்ன சொல்றா? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரன் சடைகள் தாங்கி பூழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என் ரியம்பினன் அரசன் என்றாள் அப்படின்னு சொன்னாலாம்.
இவ்வளோ இதுலேருந்து கைகேயி பற்றி நம்மளுக்கு கன்வே ஆறுது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, பரதனே அந்த இடத்துல சொல்லும்போது பரதன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசையும் அந்த பாரபட்சமும் தெரியறதாம். நீ போய் தாழிடன் சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி அப்படின்னு என்னெல்லாம் காட்டுக்கு போகிறதுனால பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறா. ராமா நீ தவம் பண்ணலாம், நிறையா புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் நீராடலாம், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நீ கண்டினியூ பண்ணிக்கலாம், நீ உன்னுடைய ஒத்த சரீரத்தை நீ பார்த்துட்டா போரும், நீ காணம் சேரலாம் அப்படின்னு தசரதன் என்னமோ ராமருடைய நலனுக்காக தான் இந்த மாதிரி காட்டுக்கு போகிறாமா அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து சொல்கிறாளாம். இங்கே எவ்வளோ சாதுரியத்தோடு பேசுகிறா அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியறது. இப்படி சொல்லிட்டு 7 ஆண்டின் வா அப்படின்னு சொல்கிறா. 14 வருஷத்தில் வான்னு சொல்லலை, 7 ஆண்டு தான், ஜஸ்ட் 7 into 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்கிறா. ஏன்னா 14 வருஷம்னா அப்படியே ராமருக்கு வெறுப்பு வந்துடும்னு மெதுவாக சொல்கிறாளாம். 7 ஆண்டு தான் நீ போகணும், 7 ஆண்டின் வா. அங்கே அவளுடைய பேச்சு நயம் தெரியறது. என்று இயம்பினன் அரசன். அடுத்த வரி இயம்பினன் அரசன்னு சொன்னா, நான் சொல்லலைன்னு அந்த உண்மையை மறைச்சுட்டாளாம். இதெல்லாம் அப்பா சொன்னாப்பா, நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த இடத்துல அவளுடைய வஞ்சகம் தெரியறது. மேலும் இயம்பினன் அரசன்னு சொல்லியிருக்கான், இயம்பினன் தந்தைன்னு சொல்லலை. ஏன்னா அப்பான்னா ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வந்துடும். அரசன் அப்படின்னா அந்த அரசு கட்டளை, இதை மீறக்கூடாதுப்பா, அது கவர்மெண்ட் ஆர்டர், நீ போயே தான் தீரணுங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த இடத்துலையும் அவளுடைய சூழ்ச்சி, அந்த வஞ்சகம் எல்லாம் தெரியறதாம். இப்படி வெளிப்படையாக தெரியறது. கைகேயினுடைய சொல்லில் அவளுடைய தோஷம்லாம் வெளிப்படையாக தெரியறதாம். எப்படி கைகேயினுடைய தோஷங்கள் இங்கே வெளிப்படையாக தெரியறதோ அதுபோல் இப்போ ராமர் கொடுக்க போகிற பதிலில் ராமருடைய குணங்கள்லாம் அப்படியே பிரகாசிக்கிறதாம். ராமர் சொல்கிறார், மன்னவன் பணியன்றாகின் நும் பணி மறுப்பெனோ, பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, அடியனேன் பெற்றதன்றோ, என்னினி உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். ராமர் சொல்றார், மன்னவன் பணி என்றாக இன்னும் பணி மறுப்பெனோ. கைகேயி அம்மா அம்மா ஏன்னோ அரசன் எம்பினன் அரசன் அரசன்னு சொல்றியே, நீ சொன்னா நான் காட்டுக்கு போக மாட்டேனா? நீ ஒரு வார்த்தை சொன்னா, பரதன் என் புள்ள பரதனுக்கு இந்த ராஜ்யம் வேண்டும்டா ராமா, நீ காட்டுக்கு போ அப்படின்னா நான் போயிட மாட்டேனா? அந்த இடத்துல இன்னொன்று சொல்றார், நீ சொல்லலை, இது நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும், அப்பா ஒன்றும் சொல்லலை, இது உன் வேலை தான் எனக்கு தெரியும்னு சொல்லாமல் சொல்கிறாரா ராமர். மன்னவன் பணி என்றாக இன்னும் பணி மறுப்பேனோ, நும் பணி மறுப்பேனோ. அடுத்தது ஒன்று சொல்கிறார், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. பரதன் ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன இந்த ராஜ்யத்தை பரதன் ஆண்டா என்ன? வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்? என்னுடைய சொத்தெல்லாம் பரதன் சொத்து, அயோத்தியா சாம்ராஜ்யம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா நீ பரதனுக்கு? கொடு அப்படிங்கிறாராம். இந்த மனசு யாருக்கு வரும்? எத்தனை பேரை இந்த காலத்தில் பார்க்குறோம், சிப்ளிங்னா ரைவல்ரி தானே இருக்கும், சொத்து பிரிக்கிறதுல அண்ணா தம்பிக்கெல்லாம் சண்டை தானே இருக்கும். இங்கே அவர் சொல்கிறார், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, பரதனே ஆளட்டும். இப்போ சொல்லிட்டா, அப்பா சொல்லிட்டா, பித்ருவாக்கிய பரிபாலனம் தானே ராமருடைய கொள்கையே. அப்பா சொல்லிட்டா, அதனால இப்பணி தலைமேல் கொண்டேன், இன்றே போகின்றேன், வித்திமாம் ரிஷபேஸ்துல்யம்னு கிளம்புறாராம். கைகேயி இதை ராமர் கிட்ட சொன்ன அந்த அடுத்த நிமிஷமே இன்றே போகின்றேன், இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன் அப்படின்னு அப்படியே மர உரிய தரிச்சுட்டு கைகேயின் இடத்துலேருந்து விடை பெற்று கிளம்புறாராம். இங்கேதான் ராமருடைய சௌஷீல்யம் பரிபூர்ணமாக தெரியறது. பரிபூர்ணமாக அப்பாவை எப்படி மதிக்கணும், அம்மாவை எப்படி மதிக்கணும் அப்படின்னெல்லாம் ராமர் இந்த மொமெண்ட்டில் நமக்கு வாழ்ந்து காண்பிச்சு கற்றுக்க தரார். ஒரு எபிட்டோம் ஆஃப் சௌஷீல்யமாக இருக்காராம் ராமர். அதனால்
நாத சவிதே சௌஷீல்யம் ஆதர்ஷிதம். நாத சவிதே சௌஷீல்யம் ஆதர்ஷிதம் அப்படிங்கிறார் ஸ்ரீ அண்ணா. அடுத்த குணம் சௌலபியஞ்ச குஹாய சௌலபியஞ்ச குஹாய. சௌலபியம். ராமர் காட்டுக்கு போறார். பொதுவாகவே கஷ்டம் அனுபவிச்சவா மனசெல்லாம் இறுகி போயிடும் இல்லையா? அப்படி ஒரு யாரோடையும் சிரித்து பேசி பழகணும், சகஜமாக பழகணும் அப்படின்னலாம் தோணாது. இறுகி போயிடும் மனசு. ராமர் அனுபவிக்காத கஷ்டமா? 12 வருஷம் அந்த அயோத்தியில் ஒரு பிராசாதத்தில் சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு இப்போ திடீர்னு அப்பா சொல்லிட்டாங்கிறதுனால ஒரு மறுப்பு தெரிவிக்காமல், எதிர்ப்பு தெரிவிக்காமல், அகெயின்ஸ்டாக ஒரு வார்த்தை பேசாமல் கிளம்பி வந்திருக்கார் காட்டுக்கு, தண்டகாரண்யத்துக்கு. கூடவே சீதை இருக்கா, லக்ஷ்மணர் இருக்கா. இவா 2 பேரையும் எப்படி பார்த்துக்க போகிறோன்னு தெரியல. தன்னை தானே எப்படி பார்த்துக்க போகிறோம், எங்கே தங்க போகிறோன்னு தெரியல. இத்தனை டர்மாயிலுக்கு நடுவில் சௌலபியத்தை விடலை ராமர். முதல் வேலையா அந்த அயோத்தியாவை விட்டு கிளம்பின உடனே ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறதுக்காக போகிறாராம். ஃப்ரெண்டை பார்க்கணுமா? யார் இந்த ஃப்ரெண்டு? பக்கத்து தேசத்து ராஜாவா? ராஜாவெல்லாம் ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா இல்லையா? அதனால பக்கத்து தேசத்து ராஜாவா அப்படின்னா இல்லையாம். பின்ன யாரு? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுழந்து மாழை மான்மட நோக்கி தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். யார் இந்த நண்பன்? ஏழை ஏதலன் கீழ்மகன். குஹன் அப்படின்னு ஒரு வேடுவன், ஒரு ஏழை, ஒரு ஏதலன், ஒரு கீழ்மகன். இப்படி யாராவது பண்ணுவாளா? எத்தனை பேரை பார்க்குறோம். லாயர்ஸோட பழகிப்பா, டாக்டர்ஸோட மிங்கிள் ஆயிப்பா, இன்ஜினியர்ஸோட அலைன் ஆயிப்பா. சக்கரவர்த்தி திருமகன் ஏழை ஏதலன் கீழ்மகன். குஹன் மாதிரி ஒரு வேடுவனை போய் கட்டிப்பானா? ராமர் இங்கே பண்ணுறாராம். அப்படி போய் அந்த தமசா நதி கரையில் காத்துருக்கார், உட்கார்ந்துருக்காராம். லக்ஷ்மணர் கிட்ட குஹன் வரானா பாருன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காராம். ஆத்ம சமஸ்தக, என்னுடைய நெருங்கின தோழன், ஆத்ம சமஸ்தகான்னு பெருமையாக சொல்லிக்கிறார் ராமர். குஹன் தன்னுடைய தோழன் அப்படின்னு குஹனை பற்றி பேசின்னு இருக்கும்போதே குஹன் வந்துட்டானாம். குஹன் வந்த உடனே அவனோ ஏழை, ராமரோ பணக்காரர். அவனோ ஏதலன், ராமரோ படித்தவர். அவனோ கீழ்மகன், இவரோ சக்கரவர்த்தி திருமகன், க்ஷத்ரியன். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்காம இங்கொழி தோழன் நீ எனக்கு அப்படின்னு போய் கட்டிக்கிறாராம். குஹனை கட்டிக்கிறார் ராமர். உடனே சொல்றார், பாரு குஹா, இது என் தம்பி லக்ஷ்மணன். உம்பியம்பி, என் தம்பி லக்ஷ்மணன், அதாவது உன் தம்பி அப்படிங்கிறாராம். லக்ஷ்மணர் பார்த்தார். அந்த ஓல்டஸ்ட் யங்கஸ்ட் ஆர்டரில் அந்த ராமருடைய அண்ணா தம்பி எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோன்னா ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னன் தான் வரும். லக்ஷ்மணர் பார்த்தார், அந்த ஆர்டர்லேருந்து நம்மளே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னால்னு வந்தால் அப்கிரேட் ஆனால் ராமண்ணா ராம குஹ லக்ஷ்மண பரத சத்ருக்னால்னு மாற்றி வச்சிருவார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தாராம். அதுதானே கம்பனும் சொல்கிறார், குஹனுடன் ஐவரானோம் அப்படின்னு. அப்படி ஒரு வேடுவன் அப்படின்னு பார்க்காம ஒரு தம்பி போல ஏற்றுக்கிறார். அந்த அக்செப்டன்ஸ், அந்த சௌலபியம்னாலே ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், சுலபமாக பழக முடியும்னு அர்த்தம். இதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அதுக்கு? அதனால சௌலபியஞ்ச குஹாய, சௌலபியம் அப்படிங்கிற குணத்தை குஹன் இடத்துல காண்பிக்கிறார் ராமர். அடுத்த குணம்
ஆஜவம் 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 ராக்ஷஸ்யை ஆஜவம் ராக்ஷஸ்யை ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா சின்சியராக பழகிறது, ஆனால் ஃப்ராங்காக பழகிறது. அதாவது பொறுத்தியாருக்கு ஒரு மரியாதை இருக்கணும், ஆனால் சொல்ல வேண்டியதை டைரெக்டாகவும் சொல்லணும். இப்படி இருக்கிறவாள் ஆர்ஜவ யுக்தர்கள். இந்த குணத்தை ராமர் யார்கிட்ட காண்பிக்கிறார்? ராட்சஸ்யை சூர்பனகை கிட்ட, ராட்சசியான சூர்பனகை கிட்ட காண்பிக்கிறார். ராமர் ஆசிரமத்தில் சீதையோட உட்காண்டிருக்கானாம். அப்போது சூர்பனகை வரா. அங்கேருந்து அப்படியே பெருசாக இந்த ராட்சசி வரானாம். 11 மணிக்கு எழுந்துண்டு. 11 மணிக்கு எழுந்துக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் ஏதோ ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தது. இப்போல்லாம் எல்லாருமே 11 மணிக்கு தான் எழுந்துக்கிறா. ஏன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் ஆன்லைன் எல்லாரும். அப்போ 11 மணிக்கு எழுந்துட்டு வந்த உடனே எழுந்த அடுத்த நிமிஷம் அவளுக்கு மாம்சம் வேணும். அதுவும் இந்த பன்னி மாம்சம், முயல் மாம்சம்லாம் நல்லா இருக்காதான், நிறைய மாம்சம் வேணும். பொதுவாகவே அவன் அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் சஞ்சரிச்சுட்டு இருப்பா இல்லையா, அந்த ரிஷிகள்லாம் ஒரு 2 பேரை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவாளாம். அதுதான் அவளுக்கு பெட் காஃபி. நர மாம்சம் தான் நல்லா இருக்கும், நர மாம்சம் சாப்பிட்லான்னு எழுந்து போகிறா. அதோ நரன் வாசனை அடிக்கிறது. யார்கிட்டேருந்து? ராமர்கிட்டேருந்து. ராமர் நரனா? நரோத்தமன், புருஷோத்தமன். ஏதோ நரன் வாசனை அடிக்கிறதுன்னு அப்படி மோப்பம் பிடிச்சுட்டே வராலாம். என்னது இதுன்னு அந்த பார்த்தா ராமர் அங்கே இருக்கார். அப்போது தோணி தான் சூர்பனகைக்கு, அடடடடடா இவரை சாப்பிடக்கூடாது, இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே அவள் போய், நீங்கள் இங்கே இந்த இடத்துல உங்களை முன்னாடி பார்த்தது இல்லையே, நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கேள், எதுக்காக வந்திருக்கேள் அப்படின்னு கேட்குறா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ராமர் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா என்னது இது, பார்க்கவே அப்படியே கோரமாக அசிங்கமாக இருக்குது, பூத பிரேதம் மாதிரி இருக்குது, இதோட நமக்கு என்ன பேச்சு, வா போகலாம் அப்படின்னு கிளம்பிருக்கணுமா இல்லையா? ஆனால் சூர்பனகையையும் ஒரு ஆளாக மதித்து அவர் சொல்கிறார், முழு ராமாயணத்தையும் சொல்கிறாராம். அப்போ ராமர் வாயால் ராமாயணம் கேட்ட பாக்கியம் சூர்பனகைக்கு தான் கிடச்சிது. பாலகாண்டத்துலேருந்து ஆரண்ய காண்டம் வரைக்கும் ராமர் வாயாலேயே சொல்கிறாராம், கோசலம் என்ற தேசமாம் அந்த நாடு குவலயத்தில் புகழ் பெற்றதாம், தயரதன் என்ற மன்னனாம் அவன் மனோ தர்மப்படி ஆண்டு வந்தானாம், கோசலை கைகேயி சுமித்திரை என்று 3 காதலிகள் மன்னனு கொண்டாம், ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. இது ஸ்ரீ அண்ணா எழுதின ராமாயண கும்மியிலேருந்து எடுத்து பாடியிருக்கோம். குழந்தைகளுக்கு புரியற மாதிரி எளிமையாக தமிழில் முழு ராமாயணத்தையும் இந்த ஒரு கும்மி பாடல் அந்த வடிவில் எழுதியிருக்கார், அருளி செய்திருக்கார் ஸ்ரீ அண்ணா. அப்பேற்பட்ட கோசலம் என்ற தேசமா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சொல்கிறார். இப்போ ராமர் சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லி முடிச்சுட்டு நீ யாருமா அப்படின்னு கேட்குறார். அவள் கேட்டாலும் நீங்கள் யாருன்னு, அதனால ராமரும் கேட்கணும். அதனால் கேட்குறார், நீ யார், நீ எங்கேன்னு வந்திருக்க அப்படின்னு. சூர்பனகை ஆரம்பித்தா சூர்பனகாயணத்தை. அவள் சொல்கிறா, என் பேர் சூர்பனகை, எனக்கு ராவணன் ஒரு அண்ணா, குபேரனும் எனக்கு ஒரு அண்ணா, இந்த இடம்லாம் ஜனஸ்தானம்னு பேர், என்னோட இடம்தான். நான் அப்படியே இப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த இடத்துல, அதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ பட்டுன்னு, நான் சாப்பிட்ட நரர்கள்லேயே நீங்கள் தான் நரோத்தமன், உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தது சொல்லிட்டா. தானகம் சமதி கிராந்தா ராமஸ்துவம் பூர்வதர்ஷனாத் சமுபேஸ்தாமி பாவேன பர்த்தாரம் புருஷோத்தமம். சூர்பனகைக்கே தெரிஞ்சிருக்கு ராமர் புருஷோத்தமன். அவ சொல்றா, பர்த்தாரம் புருஷோத்தமம், நீங்கள் தான் பெஸ்ட்டு நரன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அப்போது ராமர், சிச்சி அதெல்லாம் முடியாது அப்படின்னு போயிருக்கணும் இல்லையா.
சொல்கிறார் மெனக்கெட்டு, நான் ஏகபத்னி விரதன், எனக்கு சீதைன்னு ஒரு மனைவி, அந்த சீத்தை இதோ இங்கே தான் இருக்கா அப்படின்னு அவ்வளோ பொலைட்டாக சின்சியராக ஆனால் ஃப்ராங்காக ஆர்ஜவத்தோட ஷூர்பனகையோட ப்ரப்போசல் ரிஜெக்ட் பண்ணிடுறாராம் ராமர். ஆர்ஜவம் ராக்ஷஸ்யை ஆர்ஜவம் ராட்சஸ்யை. இப்போ 5வது குணம், கபயே வாத்சல்யம் கபயே வாத்சல்யமபி. கபயே வாத்சல்யம் அபி. இந்த கபி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். இந்த கபயே வாத்சல்யம்ங்கிறத சுக்ரீவன் பட்சமாகவும் எடுத்துக்கலாம், ஹனுமான் பட்சமாகவும் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் நம்ம ஹனுமார் மூலமாக கபயே வாத்சல்யம் அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹனுமார் சதயோஜன விஸ்தீர்ணமான சதயோஜன ஆயத்தமான இந்த சாகரத்தை கடந்து 3 தடைகள் வந்தது. மந்தரமலை, சுரச, சிம்ஹிக்கான 3 தடைகளையும் தகர்த்து எரிஞ்சு கொண்டு அந்த பக்கம் லங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு சீதையோட பேசிட்டு அந்த கனையாழிய சீதையின் இடத்துல கொடுத்து சீதையினிடமிருந்து சூடாமணியை வாங்கிட்டு லங்கைக்கே நெருப்பு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சதயோஜன ஆயத்தமான அந்த சாகரத்தை கடந்து ரிஷிமுக பர்வதத்தை நோக்கி வந்துட்டு இருக்காராம். அந்த கட்டம் எல்லாரும் இருக்கா, வாரர்கள் எல்லாம் இருக்கா, ஜாம்பவான் இருக்கார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா ஹனுமார் வரத. அப்படியே ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, என்ன சொல்ல போறாரோ, சீதையை பார்த்தாரோ இல்லையோன்னு. ஜாம்பவான் பார்த்தார், சிரிச்சாராம். அட இதை பாருப்பா, எப்படி வரார் பாரு ஹனுமார், எப்படி வரார் பாருங்கோ. அப்படியே அந்த தொடையெல்லாம் தட்டிண்டு வாழை ஒரு சொழட்டு சந்தோஷமா உற்சாகத்தோட கர்ச்சனை பண்ணிட்டு வரார். சந்தோஷத்தை பாருங்கோ, ஒரு முகத்தை பாருங்கோ, அவருடைய வேகத்தை பாருங்கோ. இதுல இருந்தே தெரியலையா, ஜெயத்தோட தான், விக்டரியோட தான், மிஷன் சக்சஸ் அப்படின்னு சீத்தையை பார்த்துட்டு தான் வரார் அப்படின்னு. ஹனுமார் வந்து இறங்குறாராம். இறங்கும் போதே வந்து இறங்கின அப்புறம் சொன்னால் ரொம்ப லேட்டாக போயிடுங்கிறதுனால இறங்கும் பொழுதே கர்ஜனை பண்ணிகிட்டே வராராம், சொல்லிகிட்டே வராராம். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, அண்டரும் காணாத லங்காபுரியில், அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. கண்டேன் சீதையை அப்படிங்கிறார். சீதையை கண்டேன்னு கூட சொல்லலை, சீதையைன்னு சொல்லி கண்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராமர் துடிச்சு போயிடுவாரோ அப்படிங்கிறதுனால கண்டேங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுட்டு ராமருக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீதையைன்னு சொல்கிறாராம். அந்த இடத்துல கூட ஹனுமாருடைய வாக்படுத்துவம் தெரியறது, எவ்வளோ கிளியராக பேசுகிறார், எப்படியெல்லாம் வார்த்தையை சூஸ் பண்ணி பேசுகிறார் அப்படின்னு அவருடைய சாத்துரியம் தெரியறது. ராமர் கேட்குறார் இந்த வார்த்தையை, கண்டேன் சீதையை. எவ்வளோ தேனினும் இனிய வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்லியிருக்கே ஹனுமன்னு, தேனினும் இனிய வார்த்தை. இந்த செய்தியை எனக்கு யார் சொல்லுவா? இத்தனை வானர்கள் இருக்காளே இங்கே, ஹனுமாரை விட்டால் யார் இந்த சாகரத்தை கடந்து சீதையை பார்த்துட்டு வர முடியும்? அந்த சக்தி யாருன்னு இடத்துல இருக்குது, அந்த திறமை யாருன்னு இடத்துல இருக்குது. ராமரே சொல்கிறார் ஹனுமார் இடத்துல, லங்கைங்கிறது அப்பிரதேஷ்யமான நகரம், யாராலையும் நுழையக்கூட முடியாது லங்கைக்குள்ள. தேவர்களால் சரி, தானவர்களாலையும் சரி, யக்ஷர்களால், கிண்ணறர்களால், உதகர்களால், கந்தர்வர்களால் யாராலையும் லங்கைக்குள்ளே நுழைய முடியாது. அது ஒரு அன்இமேஜினபிள், யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு காரியம். அப்பேற்பட்ட துர்லபம் காரியம் கிருத்தம், அவ்வளோ துர்லபமான காரியத்தை இப்படி நீ முடிச்சு கொடுத்துட்டியா ஹனுமன்னு. உனக்கு ஏதாவது தரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது தரணும்னு ஆசையாக இருக்குது. இப்பேற்பட்ட உதவி, இப்பேற்பட்ட உபகாரம் நீ எனக்கு பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய காரியம் இது. இந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் இதுக்கு எப்படி கைமாறு செய்வேன்? இந்த தருணத்தில் என் இடத்துல ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே இந்த இடத்துல, நான் தீனனாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? புருஷோத்தமன்,
நரோத்தமன், சர்வசக்தன் எம்பெருமான். இதம் து மம தீனஸ்ய மனோ பூயः பிரகர்ஷதி யதி ஹாஸ்ய பிரியாக்யாதுர்ன குர்மி ந குர்மி சத்ருஷம் பிரியம் பிரியாக்யாதுஹு. இந்த இடத்துல கூட ஹனுமான் சொன்ன செய்திக்கு என்னால் கைமாறு பண்ண முடியலையேன்னு ராமர் அழலையாம். ஹனுமார் செஞ்ச பிரியத்துக்கு ஈடா என்னால் எதுவுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு அழறாரா ராமர். இந்த உதவிக்கு நீ இப்போ பண்ணிய எனக்கு இந்த பிரியத்துக்கு அயோத்தியா சாம்ராஜ்யத்தை கொடுத்தா தகுமா, பிரம்ம பதவியை கொடுத்தா தகுமா, வைகுண்ட பதவியை கொடுத்தா தகுமா, எதை கொடுத்தாலும் அப்படி ஈடாகாதே, இதுக்கு நிகர் ஆகாதே ஹனுமன்னு. என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே உன்னிடத்துல கொடுக்கறதுக்கு. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் இது ஒன்று இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த நான் உனக்கு பரிசாக தரேன் அப்படிங்கிறார் ராமர். எல்லா வானரர்களும் பார்க்குறாளாம், என்ன கொடுக்க போகிறார் ராமர், என்ன கொடுக்க போகிறார், என்ன கொடுக்க போகிறார்னு. ராமர் பார்த்தார், எழுந்து நின்று சொல்கிறார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் அதனால் உனக்கு என்னையே நான் தரேன் அப்படின்னு. பிரீத்தி ஹிருஷ்டாங்கோ ராமஸ்தம் பரிஷஸ்வஜே, பரிஷஸ்வஜே இறுக்கி கட்டின்ட்டாரா ராமர். பிரீத்தி ஹிருஷ்டாங்கா, பிரீத்தினால சந்தோஷத்தினால நிறைஞ்ச தன்னுடைய சரீரத்தால் ஹனுமாரை கட்டிக்கிறாராம். தன்னையே ஹனுமார் இடத்துல கொடுக்குறாரு. எவ்வளோ வாத்சல்யம் இருக்கும் ராமருக்கு இந்த கபி கிட்ட. கபயே வாத்சல்யமபி, கபயே வாத்சல்யமபி. இப்போ ஆறாவது குணம், ஔதாயம் விபீஷணாய விபீஷணாய. ரொம்ப உருக்கமான கட்டம் விபீஷ்ண சரணாகதி. ஔதாரியம் அப்படின்னா ஜெனராசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஜெனராசிட்டி அப்படிங்கிறத ராமர் யார் இடத்துல தான் காமிக்கல. முதல்ல அயோத்தியா காண்டத்திலே ஜேஷ்ட புத்திரனா தான் ஆள வேண்டிய அயோத்தியா சாம்ராஜ்யத்தை பரதனுக்கு அள்ளி கொடுத்துட்டார். ஔதாரியம் ஔதாரியம். அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்துல வாலிய வதம் பண்ணார். அந்த சாம்ராஜ்யம் கிஷ்கிந்தா சாம்ராஜ்யம் தனக்கு கிடைச்சது, சுக்ரீவன் இடத்துல கொடுத்தார். ஔதாரியம். இந்த இடத்துல விபீஷ்ணர் இப்படி ஓடி வராரா ராமர் இடத்துல. இந்த விபீஷ்ணனுக்கு விபீஷ்ண சரணாகதி பண்ணதுக்கே லங்கா சாம்ராஜ்யத்தை முழுக்க கொடுத்துட்டார். ஔதாரியம் விபீஷணாய. சரி, சாம்ராஜ்யத்தை தான் கொடுத்தார், லங்கா சொத்தெல்லாம் தனக்கு தானே சொந்தம், எடுத்துக்கலாமே, எடுத்துக்கல. சரி, இன்கம் டேக்ஸாவது அனுப்புப்பா விபீஷணான்னு சொல்லியிருக்கலாமே, அது கூட சொல்லலை. தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னே பார்க்குறார் ராமர். ஔதாரியம். விபீஷ்ணர் வராராம். வீடை விட்டு, வாசலை விட்டு, மனைவியை விட்டு, மக்களை விட்டு, சொந்த பந்தங்களை எல்லாம் துறந்து, லங்கையை விட்டு, அண்ணா ராவணனை விட்டு, அப்படியே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ராமரை நோக்கி சரணாகதி பண்ணுறதுக்காக வராராம். 4 ராட்சசர்களோட சேர்ந்த உத்பபாத கதா பாணிஹி உத்பபாத கதா பாணிஹி உத்பபாத கதா பாணிஹி. கதையை எடுத்துட்டு வராராம். ஏன் கதையை எடுத்துட்டு வரணும்? ஏன்னா விபீஷ்ணரே கதையினுடைய அம்சம்தான். பரதன் சங்கத்தினுடைய அம்சம், சத்ருக்னன் சக்கரத்தினுடைய அம்சம். இவர் பார்த்தாரா விபீஷ்ணர், என்னப்பா அது ராமா, சங்கம் சக்கரம்லாம் மட்டும் உன் பக்கம் வச்சுட்டு கதையை சத்ருபக்ஷம் அனுப்பிட்டியே, கட்சிக்கு அனுப்பிட்டியே, இந்த கதை உங்கள் கையில் அல்லவோ இருக்கணும்னு சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி கதையை தூக்கிட்டு வராராம். மேலும் சரணாகத்தின்னு வந்துட்டா, நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு ஜம்முன்னு சாப்பிட்டு தூங்கின்னு இருக்க முடியாது, கைமாறு செய்யணும், சேவை கைங்கரியம் பண்ணணும் இல்லையா? அதனால கதையை எடுத்துன்னு வரான். இந்த கதையை வச்சுண்டு நான் போராடுவேன், ராவணனை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு அந்த கதையை எடுத்துட்டு வராராம். இப்போ விபீஷ்ணர் வராருன்னு செய்தி வருது. அப்போது எல்லாரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போகிறாங்களாம். அந்த வானராள்லாம் உட்காந்து ராமர் பக்கத்தில்
எல்லாரும் சொல்றா, ஏத்துக்காத ராமா, ஏத்துக்காத, விபீஷணரை ஏத்துக்காத. அவனோ ராட்சசன், ராட்சசாலெல்லாம் நம்ப முடியாது. சுக்ரீவன் சொல்றானா, ராட்சசாலெல்லாம் நம்ப முடியாது ராமா, ஏத்துக்கவே ஏத்துக்காத, நம்ம அசந்து இருக்கிற நேரம் நம்மளே வதம் பண்ணாலும் பண்ணிடுவா. ராமருக்கு கோபம் வந்துதான், என்னது நம்மளே வதம் பண்ணாலும் பண்ணிடுவானா? உனக்கு தெரியுமா சுக்ரீவா, பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் சைவ ராட்சசான் அங்குல்ய கிரேணதான் ஹன்யானிச்சன் ஹரிகணேஸ்வர. ஹரிகணேஸ்வர சுக்ரீவா, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. என்னுடைய கட்ட விரலினுடைய நுனியால இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தானவர்களையும் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் என்னால அழிச்சிட முடியும், ஜாகிரத அப்படின்னாராம். சரணாகதி பண்ணவனை ஏத்துக்காதன்னு சொல்றது அவ்வளோ பிடிக்கல ராமருக்கு. சரணாகத்தை வத்சலன், அதனால நான் விபீஷணரை ஏத்துண்டே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். விபீஷணர் வரார், ஓடி வராராம். அவருக்கு தோணணும் இல்லையா, பார்க்க போனா என்னடா அது, நம்மளே எதிர்கட்சியிலேருந்து வந்திருக்கோம், ராவணன் தம்பி வேற, ராமன் நம்மளை ஏற்றுப்பாரோ இல்லையோ அப்படின்னு ஒரு சம்சயம் சந்தேகம் இருக்கணும் இல்லையா. அதில் ஒரு திவிழ ஐயம் கூட இல்லாமல் ராமரையே நோக்கி வராராம். எல்லாத்தையும் விட்டு ராமர் மேலே முழு விஸ்வாசம் நம்பிக்கை வச்சுட்டு வரார். அந்தரங்கத ஸ்ரீமான் 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 ஸ்ரீமான்னு சொல்கிறாரே வால்மீகி பகவான். ஏன் லங்கா சாம்ராஜ்யம்ங்கிற ஸ்ரீ வெல்த் கிடைக்க போகிறது அதனால ஸ்ரீமானா? இல்லையாம், ராம பக்தி சாம்ராஜ்யம்ங்கிற ஸ்ரீ கிடைக்க போகிறது அதனால ஸ்ரீராம். ஸ்ரீமான் இன்னொரு அர்த்தம், பக்தி ஸ்ரீ, ஞானஸ்ரீ, வைராகியஸ்ரீ யாருக்கு கிடைக்கும்? இங்கே விபீஷணருக்கு கிடைக்கிறது. அதனால ஸ்ரீமான் ஸ்ரீமான் ஸ்ரீமான். சீத்தை பார்க்குறாளாம், அங்கே 5 பேர் போகிறா, ஆகாசத்தில் பறந்து போகிறா. என்ன அது 5 பேர் போகிறாளேன்னு திருச்சட்டை நேரத்தில் கேட்குறாளாம். அம்மா திருச்சட்டை, யாருமா அது ஆகாசத்தில் போகிறாள், யாருமா அது? அதுக்கு திருச்சட்டை சொல்கிறாளாம், அது எங்கள் அப்பா விபீஷணர். பெரியப்பா ஒரு வார்த்தை போடா அப்படின்னு சபையில் சொன்னதுக்காக நாங்கள்லாம் வேண்டான்னு என்னை விட்டு எங்களை எல்லாம் விட்டுட்டு ராமரே கத்தின்னு சரணடைய போகிறார். சீதை பார்த்தாளா, ராமர்கிட்ட சரணாகதி பண்ண போகிறாரா, இவரை ராமர் ஏற்றுக்கணுமே அப்படின்னு லக்ஷ்மி கட்டாட்சம், ஸ்ரீனுடைய கட்டாட்சம், ஸ்ரீனுடைய அனுகிரகம் பட்டதுனால ஸ்ரீமான் அந்தரங்கத ஸ்ரீமான் அப்படி வராராம் விபீஷணர். விபீஷணனும் அந்த 4 ராட்சசாலும் லங்கையை விட்டு கிளம்பின போது பஞ்ச பிராணனும் கிளம்பின மாதிரி இருந்தது. லங்கையனுடைய பஞ்ச பிராணனும் கிளம்பிது. வந்து விபீஷணர் வந்து வானராள்கிட்ட எல்லாம் சொல்கிறார், நீங்கள் ராமர்கிட்ட சொல்லுங்கோ, நான் ஒருத்தன் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ. சரணாகதவத்சலாய சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ராகவாய மகாத்மனே, அந்த ராகவன் இடத்துல சொல்லுங்கோ, நான் ஒருத்தன் இருக்கேன், நான் ஒருத்தன் ராமரையே நம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி சரணம்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ராமர் அபயம் அப்படின்னு வந்து நிற்கிறார். ராமர் வந்து நின்ன உடனே தவாஸ்மீதி சயாச்சதே அப்படிங்கிறார். ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு வேற சொல்றாராம். ஏன்னா ராமான்னு சொன்னாலே சேர்த்துன்றுவார் ராமர். ராமா நான் உன்னுடையவன், தவ அஸ்மி, நான் உன்னை சேர்ந்தவன் வேற சொன்னா சேர்த்துக்காமையா இருப்பார். அப்படியே அரவணைச்சுட்டு சேர்த்துக்கிறாராம் விபீஷணரை. அப்போதான் விபீஷணருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். அஹம் ஹத்வா தசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் த்வாம் கரிஷ்யாமி சத்யமேதத் பிரவீமி தே. விபீஷ்ணா நான் அவனுக்கு சத்தியம் பண்ணித்தரேன், நான் ராவணனை வதம் பண்ணிட்டு ராட்சசாலை எல்லாம் வதம் பண்ணிட்டு உன்னை லங்கைக்கு ராஜானம் துவாம் கரிஷ்யாமி, உன்னை லங்கைக்கு ராஜாவா ஆக்குறேன், விபீஷ்ண பட்டாபிஷேகம் நான் பண்ணி வைக்கிறேன், என்னுடைய பொறுப்புன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாராம். பொதுவாக சொல்லுவா, ராமர் எல்லா இடத்துலையும் ராஜானா கிங்டம்ஸ் தானே அனெக்ஸ் பண்ணிகிட்டே வருவார். இங்கே ராமர் தம்பிகளை அனெக்ஸ் பண்ணிகிட்டே வராராம்.
முதல்ல கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு சுக்ரீவன்கிற தம்பியை அனெக்ஸ் பண்ணிட்டார், குஹன்கிற தம்பியை அனெக்ஸ் பண்ணிட்டார். அதுபோல் இங்கே லங்கா சாம்ராஜ்யத்தை கொடுத்து விபீஷணனுங்கிற தம்பியை அனெக்ஸ் பண்ணிட்டு வரார். சாம்ராஜ்யத்தெல்லாம் கொடுத்து கொடுத்து தம்பிகளாக அனெக்ஸ் பண்ணிகிட்டே வர்றார் ராமர். அப்படி சரணாகதி பண்ணதுனாலேயே ராஜ்யத்தையே தூக்கி கொடுக்கிறார். ஔதாரியம் விபீஷணாய, பேர்பட்ட ஔதாரியம்ங்கிற ஜெனராசிட்டி விபீஷணர் இடத்துல காண்பிக்கிறார் ராமர். அடுத்த குணம், 7வது குணம் காம்பீரியம். வாரிநிதயே காம்பீரியம் 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 அத்யத்புதம் அத்யத்புதம். எங்க காம்பீரியத்தை காண்பிக்கிறார்? அடுத்த கட்டமே, அடுத்த சம்பவத்திலேயே. உடனே இப்போ ராம சேத்துவை கட்டி இங்கேருந்து ரிஷிமுக பர்வத்தத்துலேருந்து லங்கைக்கு போய் யுத்தம் பண்ணணும், ராம சேத்துவை கட்டணும். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கே, அந்த சமுத்திரம் வழி விட்டாதானே சேத்து கட்ட முடியும். சரி, சமுத்திரராஜா வழி விடட்டும் அப்படின்னு ராமர் அங்கேயே திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் 3 நாள் குஷம் புல்லு சயனம் இருக்காராம், 3 ராத்திரி. அதனால்தான் புல்லில் ராமர் சயனம் இருந்ததுனால்தான் திருப்புல்லாணின்னு பேர். அப்படி சயனம் இருக்கார், 3 ராத்திரி வெயிட் பண்ணி பார்க்குறார். சமுத்திரராஜா வரல. சமுத்திரராஜா வரலன்னதும் ரொம்ப கோபம் வந்துதான் ராமருக்கு. உடனே அவர் கர்ஜிக்கிறார், சிம்மம் போல கர்ஜிக்கிறாராம். சசங்க சுக்திஜாலம் சசங்க சுக்திஜாலம் தம் சசங்க சுக்திஜாலம் சமீனமகரம் ததா அத்ய யுத்தேன மஹதா சமுத்திரம் பரிசோஷயே. சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் பாரு. என்னெல்லாம் ஒன்றும் இல்லாதவனை நினைச்சுட்டியா, எனக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சுட்டியா, சமுத்திரத்தை இப்போ வத்தடிக்கிறேன் பாரு. சாபமானய சௌமித்ரே சாபமானய சௌமித்ரே சாபமானய சௌமித்ரே லக்ஷ்மணா, என்னோட வில்லை எடுத்துட்டு வா. லக்ஷ்மணர் பயந்தே போயிட்டார். ராமரை இவ்வளோ கோமா அவர் பார்த்ததே இல்லை அவரோட லைஃப்லே. சாபமானய சௌமித்ரேன் அப்படி கர்ஜிக்கிறார். உடனே லக்ஷ்மணர் மொல்லமாக எடுத்துட்டு வந்து வில்லை கொண்டு வந்து கொடுக்குறாராம். வெறும் வில்லை எடுத்து வச்சுன்னா என்ன பண்ண போறேன், ஷராம் அம்பை எடுத்துட்டு வா. உடனே அம்பை எடுத்துட்டு வந்தாராம் லக்ஷ்மணர், மொல்லமாக கொடுக்குறார். சாதாரண அம்பையா கேட்டேன், ஆக்ஞாஸ்திரத்தை எடுத்துட்டு வா. ஷராம் சாஷி விஷோபமான். ஷராம் சாஷி விஷோபமான், அதாவது ஒரு பாம்பனுடைய விஷம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குமோ அது போல பீமகரமாக இருக்கக்கூடிய அந்த ஷராம், அந்த அம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிறாராம். இதோ பாரு, இந்த ஆக்ஞாஸ்திரத்தை போட்டு சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் பாரு மகாராஜன்னு, இப்போ பாருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணமே வேணாம் நான் சரணாகதி பண்ணிடுறேன் அப்படின்னு சமுத்திரராஜா வந்துட்டாராம். நீங்கள் என் மேலே சேத்து கட்டுங்கோ, நான் சேத்துவை தாங்கிக்கிறேன், உலகம் உள்ள வரையிலும் ராம சேத்துவை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சொன்னவர் சமுத்திரராஜா இன்னி வரைக்கும் தாங்கின்னு இருக்காரு. நாசா சயின்டிஸ்ட்னா படம் பிடிச்சி காமிக்கிறா, அவன்னா ரிசர்ச் பண்ணுறா, அப்படி தாங்கின்னு இருக்காராம் அந்த சேத்துவை இன்னி வரைக்கும். இப்படி சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் பாருன்னு கர்ஜிக்கும் போது வாரிநிதயே காம்பீரியம் அத்யத்புதம். இப்போ சேத்துவை கட்டுறார். சேத்துவை கட்டி அப்படி வானர படையோட கடந்து போறாராம். வானர படையுடன் சென்று லங்கேசனை வென்றவனே ஜெய ராமனே தாலோ. அந்த வானர படையோட போறாராம் ராவணனோட யுத்தம் பண்ண. பொதுவாக சொல்லுவா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அப்படின்னு. ஆச்சரியமான யுத்தம். அந்த ராம ராவண
ராவண யுத்தத்துக்கு ஒரு சிமிலி சொல்லுங்க, ஒரு உபமை சொல்லுங்கன்னா ராமராவண யுத்தம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லணுமா. அப்படி 24/7 12 days ஃபுல்லாக யுத்தம் பண்ணுறாரா ராமர். அப்படி ராவணனை வதம் பண்ணி அங்கே கூட கடைசியாக ஒரு தடவை சான்ஸ் கொடுக்குறாரு, இன்று போய் நாளை வான்னு. அப்போ ராவணன் கேட்கலன்னதுமே வதம் பண்ணியாச்சு ராவணனை. அப்படி வதம் பண்ணி சீதையை மீட்டு கொண்டு பட்டாபிஷிக்தன அயோத்திக்கு திரும்புறாராம். அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்தாய், அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்தாய், ஆனந்த ராமனே அருள் புரித்தாலோ, ஆனந்த ராமனே அருள் புரித்தாலோ தாலோ. அப்படி வராராம் திரும்பி ராமர். அங்க அயோத்தியால ராம பட்டாபிஷேகம் 14 வருஷம் கழிச்சு நடக்கிறதாம். இப்போ குணங்கள் மூலமா ராமாயணத்தையே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். முதல்ல சௌந்தர்யம் ஜனகாய, சௌந்தர்யம்ங்கிற குணத்தை ஜனகர்கிட்ட பாலகாண்டத்தில் ராமர் காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் சௌஷீல்யம் அப்படிங்கிற குணத்தை தன்னுடைய அப்பா கிட்ட காண்பிக்கிறார் அயோத்தியா காண்டத்தில். அடுத்த காண்டத்தில் சௌலபியஞ்ச குஹாய அப்படிங்கிறத குஹன் இடத்துல காண்பிக்கிறார். ஆர்ஜவம் ராட்சஸ்யைச்ச அப்படிங்கிறத சூர்பனகை கிட்ட காண்பிக்கிறார் ஆரண்ய காண்டத்தில். வாத்சல்யம் ஹனுமார் கிட்ட காண்பிக்கிறார் சுந்தர காண்டத்தில். ஔதாரியம் விபீஷணாய அப்படின்னு அந்த ஜெனராசிட்டியை விபீஷணர் கிட்ட காண்பிக்கிறார் யுத்த காண்டத்தில். ராம ராவண யுத்தம் நடக்கிறது. காம்பீரியம்ங்கிற குணத்தை சமுத்திரராஜா கிட்ட காண்பிக்கிறார். அது சரி, 7 குணம் தானே பார்த்தோம். 8வது குணம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறாராம் ஸ்ரீ அண்ணா. 8வது குணம் என்ன? காருண்யம். மயி பிரபோ ரகுபதே காருண்யம், காருண்யம் காருண்யம் அவ்யாஜதः காருண்யம் அவ்யாஜதः. மயி பிரபோ ரகுபதே காருண்யம் அவ்யாஜதா அப்படின்னு சொல்கிறார். ராமா, இந்த காருண்யம் அப்படிங்கிற குணம் இருக்கே உன்னிடத்துல, அதை நீ என்கிட்ட காண்பிச்சியே ராமா. என்னையும் ஒரு ஆளாக்கி எனக்கு பக்தியை கொடுத்து, எனக்கு ஞானத்தை, உன்னை புரிஞ்சுக்கிற ஞானத்தை கொடுத்து, சத் சங்கத்தை கொடுத்து, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பண்ணுற அந்த பாக்கியத்தை கொடுத்து எனக்கு இவ்வளோ கருணை இவ்வளோ கிருபை பண்ணிட்டே ராமா. மயி பிரபோ ரகுபதே காருண்யம் அவ்யாஜதா. அவ்யாஜதா அன்கண்டிஷ்னலாக இப்படி எனக்கு காருண்யம் காண்பிச்சிருக்கே. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ராமர் காருண்யம் காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்படி பூர்த்தி பண்ணுறாராம், என்ன இடத்துல நீ காருண்யம் காண்பிச்சிருக்க அப்படின்னு ஸ்ரீ அண்ணா. இப்படி நம்ம ராமபிரானுடைய அனுகிரகம் நமக்கு என்னென்னைக்கும் கிடைக்கணும். ராமச்சந்திர பிரபுனுடைய குணங்கள்ல, அனந்த கோடி குணங்கள்ல ஒரு திவிளையாத நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடியேனுக்கு இன்றைய தினம் இந்த வாய்ப்பை கொடுத்த திருக்கோவில் நிர்வாகத்தார், இங்கே வந்திருக்கிற அத்தனை ராம பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். என்றென்னைக்கும் நம்மளுடைய ஹிருதயத்தில் ராமராஜ்யம் நடக்கட்டும். நம்ம ஹிருதயத்திலையும் சரி, இந்த தேசத்துலேயும் சரி ராமராஜ்யம் நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். ராம் ராம்.